வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யங் பிளேயர்ஸோடு சேர்ந்து சீனியர் வீரர்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசிசிஐ வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. சம்பள பட்டியலில் இருந்து அவங்களுடைய பேரை வந்து அதிரடியாக வந்து தூக்கியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பேருக்கு வந்து சம்பள பட்டியலில் இடம் கொடுக்காம வெளியில் வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து 2 யங் பிளேயர்கள், ஒருத்தர் வந்து இசான் கிசான், இன்னொருத்தர் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். 2 பேருமே வந்து நல்லா கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் வந்து இருக்காங்க. இருந்த போதிலுமே ரஞ்சி டிராஃபியில் நீங்கள் வந்து ஆடணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பிசிசிஐ அறிவுறுத்தியுமே கூட இவங்க வந்து ஆடாத காரணத்தினால ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே சம்பள பட்டியலிருந்து வந்து தூக்கியிருக்காங்க. இனிமேல் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா மற்றும் டிராவிட் இவங்க 2 பேருமே இவங்க மேலே வந்து பயங்கர கோவத்தில் வந்து இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம யார் வந்து ரஞ்சியில் வந்து ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் இனிமேல் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இவங்க வந்து ஓவர் திமிரால இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை. இன்னொரு புறம் வந்து நல்லா ஆடியுமே ஒரு சில சீனியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்காம வந்து போயிடுச்சு. அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து புஜாரா வந்து 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். புஜாரா இப்போ ரஞ்சி டிராஃபியில் கூட வந்து சிறப்பாக வந்து ஆடி இருக்காரு. இருந்த போதிலுமே கில் வந்து புஜாரனுடைய இடத்த வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ணிட்டார். கில் வந்து இப்போ வந்து 3வது இடத்துல இறங்கி அபாரமாக வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் ஓப்பனிங்லேருந்து 3வது இடத்துக்கு மாறினப்ப கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆயிட்டார். இப்போ அதனால வந்து ஏன் புஜாராவுக்கு தேவையில்லாமல் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புஜாரா வந்து தூக்கிட்டாங்க. அதே மாதிரி உமேஷ் யாதவையும் பார்த்தீங்கன்னா சம்பள பட்டியலிருந்து வந்து தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஷிக்கர் தவான் இவரெல்லாம் ஃபார்மில் இருந்தப்பவே வந்து இவரை வந்து தூக்கிட்டாங்க. இவர் வந்து 1 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். இவரையும் வந்து தூக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து 1 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த சஹாலையும் வந்து தூக்கியிருக்காங்க. சஹாலுக்கு பதிலாக இப்போ வந்து பிஷ்னாய்க்கு தான் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதனால் சஹாலுக்கு சம்பளம் ஏன் வெட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஹாலையும் வந்து நீக்கியிருக்காங்க. நன்றி.